வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது சூரியன் எஃப்எம். நாங்க சூரியகுமார். இன்னைக்கு வந்து சுகர் இருக்கிறவங்க என்னென்ன பண்ணலான்னு ஒரு சின்னதா ஒரு 3 டிப்ஸ் பார்க்க போறோம். இப்பதான் மொத முறை நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போட போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சுகர் பேஷண்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து நடப்போம் நலப்பெறுவோம் திட்டம்னு ஒண்ணு வந்து கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 10,000 ஸ்டெப்பு நடந்தா வந்துட்டு சுகர் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே அந்த பிபி கண்ட்ரோலு அதெல்லாமே வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் அந்த நடப்போம் நலப்பெறுவோம் திட்டம் வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை மூலமா கொண்டு வந்தாங்க. அது ஒரு அப்டேட்டு. 2வது அப்டேட் பார்த்தீங்கன்னா, அ இப்போ வந்து அ ஓட்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு விப்பாங்க மார்க்கெட்ல. அத வாங்கி வ பயன்படுத்துனீங்கன்னா, அது வந்து பயன்படுத்தும்போது அது சுகர் வந்து கண்ட்ரோலா வச்சுக்கும். பாவக்காய்லாம் சாப்பிடுவாங்கல்ல, அது மாரி தான் இந்த ஓட்ஸ் சாப்பிடுறதும் வந்து சுகர் இருக்கிறவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். அதனால ஓட்ஸ் சாப்பிடுறதுக்கு யாரும் மறந்துறாதீங்க. அப்புறம் 3வது அப்டேட் பார்த்தீங்கன்னா, நியூட்ரி சாய்ஸ்ன்னு ஒரு பிஸ்கட் இருக்கும். அந்த சுகர் பேஷண்ட் எல்லாமே அவங்க எதுவும் சுகர் இருக்கிறது சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா, அவங்க நியூட்ரி சாய்ஸ்ன்னு ஒரு பிஸ்கட் விக்கும். அது வந்து டாக்டரே வந்து ரெக்கமெண்டேஷன் பண்றாங்க. அத எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நியூட்ரி சாய்ஸ் பிஸ்கட் எடுத்துக்கலாம். இந்த ஒரு சின்ன அப்டேட்க்காக தான் வீடியோ போட்டோம். இது போன்ற அப்டேட் மற்றும் விழிப்புணர்வு தகவலுக்கு தொடர்ந்து நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க. சூரியகுமார், சூரியன் எஃப்எம்.